கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்த போப் யார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. போப்பை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் கார்டினல் எனப்படும் கர்தினால்களுக்கு மட்டுமே உள்ளது. பிஷப்பாக இருந்த ஒருவரே கர்தினாலாக உயர்த்தப்படுவார். அப்படி கர்தினாலாக உயர்த்தப்பட்டவர்களின் பட்டியலில் 252 பேர் உள்ளனர். இவர்களில் ஒருவர் தான் வாக்கு அடிப்படையில் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவார். 80 வயதுக்கும் உட்பட்டவர்களே வாக்களிக்கும் தகுதி பெற்றவர்கள். வாக்களிக்கும் உரிமையுள்ள கர்தினால்கள் போப்பாண்டவர்களாலே நியமிக்கப்படுகின்றனர். அதன்படி கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நியமிக்கப்பட்ட 21 புதிய கர்தினால்களில் ஒருவர்தான் பேராயர் அந்தோனி போலா. இந்தியாவில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் சிந்துகூர் கிராமத்தில் 1961ஆம் ஆண்டு ஏழை தலித் குடும்பத்தில் பிறந்த அந்தோனி போலா 1992ஆம் ஆண்டு பாதிரியாராக தனது பணியை தொடங்கினார். தொடர்ந்து விளிம்பு நிலை மக்களுக்கான சேவையில் ஈடுபட்டு வந்தவர் 2008ஆம் ஆண்டு பிஷப்பாக உயர்த்தப்பட்டு பிறகு கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். கர்தினால்கள் எல்லோருக்குமே போப்பாகும் வாய்ப்பு உள்ளது என்றாலும் புதிய போப்புக்கான போட்டியில் இத்தாலியை சேர்ந்த கர்தினால் பியட்ரோ பரோலின், பிலிப்பைன்ஸை சேர்ந்த லூயிஸ் அன்டோனியோ டேகில், கானாவை சேர்ந்த பீட்டர் லுக்சன், ஹங்கேரியை சேர்ந்த பீட்டர் எர்டோ, உக்ரைனை சேர்ந்த மைக்கோலோ பைசோக் ஆகியோர் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மறைந்த போப் பிரான்சிஸ் அவரது பதவி காலத்தில் நிறைய புரட்சிகளை செய்தவர். எளிமையான வாழ்வை வாழ்ந்தவர். தனது மறைவுக்கு பிறகு இறுதிச் சடங்குகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லி சென்றிருக்கிறார். போப் பிரான்சிஸ் கடைசி ஆசையாக